இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரேட் 10ல இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா ரைட் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ ஒரு வேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கெமிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் அந்த ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். For example, hydrogen plus chlorine gives hydrogen chloride. Formula for hydrogen H2. Okay. Next, formula for chlorine Cl2. Which gives hydrogen chloride. Formula for hydrogen chloride HCl. Okay. இப்போ வேர்ட் ஈக்குவேஷனை கெமிக்கல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதனோட ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். In reactant side, number of hydrogen 2, in number of chlorine also 2. In product side, number of hydrogen is 1, number of chlorine is 1. So, என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும். Right hand side and also left hand side. Okay, so நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கே 2 ஆட் பண்ண போறேன் ப்ராடக்ட் சைடில். இப்போ என்ன ஆகும், number of hydrogen in reactant side also 2, number of hydrogen in product side also 2. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் ரெண்டுக்குமே வந்து பொதுவானதான் இந்த 2. ஓகே, நெக்ஸ்ட் குளோரின் இன் ரியாக்டன்ட் சைட் 2, ப்ராடக்ட் சைட் ஆல்சோ 2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லெட், ஃபார்முலா ஃபார் லெட் Pb. நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் காப்பர் குளோரைட் CuCl2. நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் லெட் குளோரைட் PbCl2. நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் காப்பர் Cu. இப்போ வேர்ட் ஈக்குவேஷனை கெமிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா பேலன்ஸ் பண்ண போறோம். In reactant side number of lead 1, product side also 1. Number of copper in reactant side 1, product side also 1. Number of chlorine in reactant side also 2, and product side also 2. Okay. Next third equation. Formula for zinc oxide ZnO. Next formula for carbon C. Use zinc. Formula for zinc Zn. And formula for carbon monoxide CO. ஓகே, இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம் கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இன் ரியாக்டன்ட் சைட் நம்பர் ஆஃப் ஜிங்க் 1, ப்ராடக்ட் சைட் ஆல்சோ 1. நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன் ரியாக்டன்ட் சைட் 1, ப்ராடக்ட் சைட் ஆல்சோ 1. நம்பர் ஆஃப் கார்பன் இன் ரியாக்டன்ட் சைட் 1, நம்பர் ஆஃப் கார்பன் இன் ப்ராடக்ட் சைட் ஆல்சோ 1. ஓகே, தேங்க்யூ.